காலத்தை மிரட்டி வா உன்னுள்ளம் திரட்டி வா இவ சாதாரணமான ஆள் இல்ல சாமி. வேற இவ ரத்தத்திலயோ நரம்புலயோ வேற ஏதோ ஒண்ணு வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறானா. இவங்கள 3 பேரும் பார்த்தோன்னே நீங்க பயந்துறாங்கய்யா. உண்மையிலே பயப்படணும். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியும். பயமா இல்லையா? உங்களை பார்த்தா தான் பயமாகுது. அப்சல்யூட்லி. சாதாரணமான ஆட்கள் கிடையாது. அடுத்த வாரம் நடைபெற போற அமெரிக்காவில் நடக்கிற அந்த குத்து சண்டை போட்டியில நீங்க எது கேக்குறீங்க? நீ எதரா 2 ஒரிஜினல் இருக்கு. இது 2 பேர் குத்து சண்டை போறாரு. ஒரு ஆள் அவங்க அப்பையும் கூட சொத்து சண்டை போறாரு. சொத்து சண்டை போடுறாரு. இதெல்லாம் என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? மைக் டைசன் வர்ற அதே குத்து சண்டை போட்டிக்கு போறாங்க. சாதாரண நினைச்சாங்க. இந்த பிள்ளை பார்க்கும்போது தான் பாவமா இருக்கும். காட்டுக்குள்ள போய் புலி தோலையாரால் என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து கொண்டு வர முடியுமா? நான் தாய்லாந்து போன எடுத்துட்டு வந்துறேன். எதுக்கு காட்டுக்குள்ள போகணும்? இந்த அம்மா காட்டுக்குள்ள போய் புலி தோல் கொண்டு வந்து நம்புறீங்களா? அப்படியா? எப்படி? நீங்க நம்ப மாட்டீங்கன்னா நான் எடுத்துட்டே வந்திருக்கேன். ஆனா இது புதுசா இருக்குனே. சரிங்க, நான் வந்த வேலை முடிஞ்சு. அப்புறம் அடுத்த காப்பியா? அதாவது புழுவலாம், புயல் ரேஞ்சுக்கு புழுவ கூட. ஐயா, நான் வந்த வேலை முடிஞ்சு கிளம்புறேன். என்னது? போய் சோள தலையை கட்டிட்டு வாங்க. நாங்க ஐயா இதுனே அது. ஐயா, சோவை கலகலப்பா கொண்டு போகணும். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா சரி. ஆமா, நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கா தோணும். ஆமா. அதனால ஒரு டீயோட நிறைய பேர் குடிச்சா அது மெஜாரிட்டி. ஓஹோ. கம்மியான ஆள் குடிச்சா மைனாரிட்டி. வாய்க்கு வந்தெல்லாம் பேசாதே. விளையாட்டுக்கு ஏதாவது செஞ்சிருப்பாங்க. செஞ்சிட்டீங்க.